என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டது என்றால் இந்த பதிவினை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான நேரத்தை என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றது. உன்னோடு உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை சரியாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் பெற்று கொண்டிருக்கின்றாய். நான் விரும்பும் நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே சரியாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் என்னிடத்திலிருந்து பெற்றுத்தரும் இந்த காலம் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ சரியாக கவனிக்கும் பட்சத்தில் உன்னை ஏன் நான் சந்தோஷமாக இருக்கச் சொல்கிறேன், எது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சந்தோஷம் என்னவென்று உணரும் இந்த காலம் உனக்கான ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை எப்பொழுதும் சரியாக தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது. மனமுடைந்து நிற்காமல், மனதை கலங்க வைக்காமல், என்ன நடந்தாலும் அதன் இறுதி முடிவானது உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லாமும் உன்னை வாழச் சொல்லும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க உதவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனிமேல் நீ தெரிந்து கொள்ளும் காலகட்டம். உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை புரிய வைத்துவிடும். உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் உறுதிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் நீ கலங்கி தவித்தது போதும். இனிமேல் உன்னுடைய சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களும் உன்னை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து தெளிவாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி நீ கலங்குவதை எல்லாம் தவிர்த்து, என்ன நடக்கிறதோ அது தெய்வத்தின் அருளால் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். எது நடப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்குரிய ஆச்சரியங்களை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள். எதையுமே வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையுமே வேண்டாம் என்று சொல்லி என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. எது நடந்தாலும் அதற்கான பலன்கள் நம்மை உண்மையாக தேடி வரும் ஆச்சரியங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு நீ தவித்து கொண்டிருக்காமல், உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து நிற்காதே. எந்த இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி சந்தோஷம் என்பது உன்னை தொடரும் மிகப்பெரிய ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நிலைகள் எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்துவதை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. மிகப்பெரிய வெற்றி என்பது எப்பொழுதும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாமல் எதையோ நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது. தேவையில்லாமல் எதையோ யோசித்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் உனக்கென உருவாக்குகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்கிடாதே. எதற்கும் என் பிள்ளை நீ தவிக்காதே. உன்னை எந்த நிலையும் சந்தோஷப்படுத்தும் நிலை என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்வேன்.
மேலும் மேலும் உனக்கான உச்சகட்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனமுடைந்து நிற்காமல், மனம் பதறி நிற்காமல் இந்த இரவை நல்லபடியாக கடந்து வந்தோமானால் நாளைய விடியல் நமக்கான வெற்றியை நன்மைகளாக நம்மிடம் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதையுமே யோசித்து கொண்டும் என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டும் இந்த நாட்களை இனிமேலும் தொலைக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ நினைத்து பதறிக்கொண்டிருக்க தேவையில்லை அல்லவா? இந்த நாட்கள், இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீயாகவே கண்டுகொள்வாய். எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய். உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை மென்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். வெற்றி என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை மெருகேற்றிக் கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக நான் வரக்கூடிய காலங்கள் இனி உன்னை எப்படி எல்லாமோ நல்வழியில் கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து தவிக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியபடி வெற்றியை தந்தே தீரும். என் பிள்ளையே, எதையுமே நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சந்தோஷமாக எதிர்நோக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்நாளும் நமக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக வேறு யார் கைகளுக்கும் சென்று சேராது என்பதனை நீ புரிந்து கொள். இது நாள் வரையிலுமே என் பிள்ளையை சோதித்த விஷயங்கள், என் பிள்ளையை பாதித்த விஷயங்கள் என்று எல்லாமும் முடியட்டும். இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் போகின்றாய். என்றுமே நான் இருக்கும் நேரம் உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளத்தான் செய்கிறாய். இனிமேலும் எதற்குமே என் பிள்ளை கலங்காதே. வேதனைகளை கொடுத்த வாழ்க்கைதான், சோதனைகளை கொடுத்த வாழ்க்கைதான் உனக்கான நன்மைகளையும் உனக்கு கொடுக்க துணிந்து நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றிகளை என்றுமே உறுதிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தவித்து நிற்காமல், மனமுடைந்து நிற்காமல், வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் அரவணைப்பு கொண்டு நீ சந்தோஷமாக வாழ தயாராகிவிடு. எதுவெல்லாமும் உன்னை இதுவரையிலும் சோதித்திருக்கும் பொழுது அதிலிருந்து நீ தவிர்த்து நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாய். அது போதும். இனியும் உன்னால் எல்லா நிலைகளிலும் இருந்து மீண்டு வர முடியும். இனியும் உன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் தாங்கி வர முடியும். முடியாது என்ற வார்த்தைக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் இடமில்லை. அந்த அளவிற்கு உனக்கு பல நன்மைகள் இனி நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நேரங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கலங்காதெனில் உனக்கு உன் வெற்றியை நான் உன் கைகளில் தருவேன். நீ பதற்றமடையாமல் இரு. உன்னை எப்பொழுதும் நான் சந்தோஷப்படுத்துவேன். உனக்குள் இருக்கின்ற நிமிடங்கள் இனி உன்னை அழகாக்கி காண்பித்து கொடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடந்து முடிந்தது போல இனியும் உன்னை தேடி வரும் ஆச்சரியங்கள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியின் உச்சமாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே நான் இருப்பேன் இந்த சந்தோஷத்தில். என்றுமே நான் இருப்பேன் இந்த வெற்றியை உனக்கு
சரியாக கொடுப்பதில். மனது எந்த இடத்தில் எல்லாம் தெளிவை பெறுகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் என்னுடைய அன்பு உனக்கு நிலையாக நிறைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அந்த இடத்தில் நம்முடைய வெற்றி நம்மை உறுதிப்படுத்துவதையும் நீ ஏற்றுக்கொள்வாய். என் தங்கமே, விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாற வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அதுபோல உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் தந்து விடுவதிலும் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது. தேவையில்லாது இனியும் என் பிள்ளை கலங்கிட வேண்டாம். இனி உன்னை நான் படைக்கும் இந்த நேரம் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து உனக்குள் நன்மைகளை கொண்டு வர நான் துணிந்து நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் கலங்காதே. மகிழ்ச்சி உன்னுடையது. சிரிப்பு உனக்குள் இருப்பது. அதை யாருக்காகவும் என் பிள்ளை எதற்காகவும் நீ தொலைக்கக்கூடாது. யாருக்காகவும் இதையெல்லாம் இழந்துவிட்டு நீ தவிக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி நிற்க வேண்டாம். மனமுடைந்து நிற்க வேண்டாம். இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நான் உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நிலையில் உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்பதனை நீ எப்பொழுது தெரிந்து கொள்கிறாயோ, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் எப்பொழுது நீ தெரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது உனக்கு நல்லது நடக்கும். அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். தேவையற்ற எண்ணங்களோடு இனிமேலும் அடியெடுத்து வைக்காதே. சிந்தனைகள் எல்லாமும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவள் இந்த வராகி என்பதனை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இது இனி நடக்கும் விஷயங்கள் உனக்கு சொந்தமாக கூடிய விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்கினோமானால் எல்லாமும் உடைந்து போகும். கலக்கம் கொண்டு தவித்தோமானால் எதுவுமே இல்லாமல் போய்விடும். அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ கலக்கம் கொண்டு நிற்காமல் சரியாக நில். உன்னை நான் எப்பொழுதுமே மீட்டெடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னை காக்க தெய்வம் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். சரியோ தவறோ என்னவென்றாலும் சரி, நாம் யோசித்தது நம் வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து இந்த சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்தியது எல்லாமும் எனக்கு தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியதை நான் அறிவேன். இனி நடக்கும் உண்மைகளையும் நான் அறிவேன். அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த ஆச்சரியங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ தயாராகிவிடு. உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை வழிநடத்த நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சூழ்நிலைகளை நீ உணர்ந்திட எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுத்து உதவ நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் நீ ஒவ்வொன்றையும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் புரிதலோடு நீ எடுத்து நடத்த வேண்டும். காலம் கடந்து பல விஷயங்கள் நடக்கலாம். காலம் கடந்து பல விஷயங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்த்தி கொடுக்கலாம். நல்லது நடக்கும்போது நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கும்போது உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொள்வாய். இனி எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கவனமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அதிலிருந்து உன் வெற்றியும் உனக்கு உறுதி செய்து கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் எதற்கும் மனமுடைந்து விடாதே.
உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மனநிறைவோடு உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் சொல்லித் தந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். எப்பொழுதுமே எதையோ நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி நடக்கும் நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆச்சரியங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தருணம் இப்படியே முடிந்து விடாது. இனியும் இந்த வாழ்க்கை உன்னை இப்படியே காயப்படுத்தி விடாது. பல மாற்றங்கள் நடக்கும், பல திருப்பங்கள் வரும். சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்த்தும். அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும், அத்தனையிலும் உனக்கு நல்ல திருப்பங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாமும் நமக்கானதாக நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த தாய் எப்பொழுதும் அன்போடு அரவணைக்க நல்ல நிலையோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் தருகின்ற ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையை என்னவென்று மீட்டெடுக்க நீ துணிந்து விட்டாயானால் எல்லா நிலைகளிலும் உனக்காக தெய்வம் வருவதை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். எல்லா நிலைகளிலும் உன்னை தெய்வம் முன்னின்று வழிநடத்துவதையும் நீ தெரிந்து கொள்வாய். முகத்தில் புன்னகையோடு எதையும் எதிர்கொண்டால் போதும். முகத்தில் சந்தோஷத்தோடு எதையும் என்னவென்று உணர்ந்தால் அது போதும். எல்லாமுமே உனக்கு வேண்டியது போல அத்தனையையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு அதிசயங்களை நடத்தி தருகிறது என்றால் இது நாள் வரையிலும் நீ கடந்து வந்த ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்த வேதனைகள் அப்படி, உனக்கு கொடுத்த சோதனைகள் அப்படி. இதையெல்லாமும் கடந்து நீ மன உறுதியோடு நிற்க பழகி இருக்கும் இந்த காலம் இனியும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு நடத்தும். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். கலங்காத நேரம் என் பிள்ளை, தயங்காத உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டாயானால் அது உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கும் இந்த விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் நிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். என் பிள்ளையே, கலங்காதே. பேசுவது உன் வராகி. நான் சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, இப்படியாவது உன் மனதை மாற்றிவிட மாட்டாயா? இப்படியாவது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை திசை திருப்பிவிட மாட்டாயா என்பதற்காகத்தான். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டது எல்லாமும் போதும். இனி உன்னை சூழ்ந்து நான் வருவது போல உனக்கு வெற்றியை கொடுப்பதையும் நான் எப்பொழுதும் உன் கண்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியானது. எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதது, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காதது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். உனக்கு தேவையானது எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலங்கள் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இனியும் நான் உன்னோடு பயணிப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்திட முடியும் என்பதனை மறக்காதே. வெற்றி என்ற ஒன்றை உன் வசமாக்கி நான் கொடுப்பேன். வெற்றி என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். யாரும் இல்லாமல் போய் இருக்கலாம், யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம். இனிமேல் நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நடக்கும் நல்ல விஷயங்கள் யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ என்னுடைய அருளால் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை என்ற ஒன்றை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காதே, வெற்றியை கண்டு பதறாதே,
தோல்வியை கண்டு நிச்சயமாக வேதனைப்படாதே. எல்லாமும் அடுத்தது என்னவென்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ நிச்சயமாக சரியான புரிதலோடு இருந்து விட்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.